அடுத்து தாவேகா மேல சிஜேபியோட தலைவர் அபிஜித் தீப்கே வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வச்சுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, மாணவர்கள் எந்த கட்சியும் இணைஞ்சு போராடுறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்கு, நீங்க இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணா நானே தமிழ்நாட்டுக்கு நேரா வருவேன் அப்படின்னு நேற்று பேசிக்கிறாரு. அவர் அது மட்டும் சொல்லல, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரூட் மாஃபியாவை வைத்துக்கொண்டு அவருக்கு எல்லாரையும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாற்றியது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில 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 தற்குறிகளை ஏமாற்றியதை போல ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீழே போய் அணில் குஞ்சுகள் பூரா இந்த கொய்யாக்காயில் ஒரு கொட்டை இருக்கும்ல, கொய்யாக்கா விதை, கொய்யாக்கா கொட்டையை வந்து அணில் கடிக்கிற மாதிரி அபிஜித் தீப்கேவை கடிச்சு வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமான கமெண்ட்ல முழுக்க அபிஜித் முடிஞ்சா வந்து படுறா, இது தளபதி கோட்டடா, இது மாசுடா, இது தூசுடா, இது போசுடா. அவன் வந்து ஒரு படிப்பாளி, அவனுடைய வேலையை விட்டுட்டு படிப்பை விட்டுட்டு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்ன ஒரு கருத்திற்காக ஒரு கட்சியவே ஆரம்பித்து இந்தியா முழுக்க பல லட்சக்கணக்கான இளைஞர்களை இணைத்து இந்தியாவில் யாராலும் இறக்க முடியாது, யாராலும் இவர்களை வந்து இறங்கி வர வைக்க முடியாது என்று நம்பப்படுகிற மோடி அமித்ஷாவே ஒருபடி இறக்க வச்சுட்டான். அவர்களே வந்து நாங்கள் வந்து கோரிக்கிட்டோம், இந்தியாவினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண வச்சிருக்க ஒரு போராட்டம். நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் குருட்ட சிஸ்டத்துல ஒன்றிய அமைச்சரே ராஜினாமா பண்ண வச்சுட்டான். நீ எம்மாத்திரம் தம்பி உன் ஊருக்கு வந்துருவேன்றான். நான் வந்து அபிஜித் தீப்கேவை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வாங்க, வெல்கம், கொஞ்சம் வெல்கம் டு தமிழ்நாடு அபிஜித் தீப்கே. ஏன்னா இந்த தற்கொலை கூட்டத்திற்கு இளைஞர் படையை நடத்தக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தேவைப்படுது. போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுக்க வேண்டிய தேவைப்படுது. புரியுது உங்களுக்கு? இவன் படத்தை பார்த்தே வளர்ந்த ஒரு பெருங்கூட்டம் ஆயிட்டான். அது ஒரு 30 வருஷம் நினைக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கமலஹாசன் தான் சொல்லுவார், குருதி படம் இல்ல. இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறை சினிமா பார்த்து வளரக்கூடிய ஒரு மோசமான தலைமுறை. அவன் நீ போராட்டத்துக்கு ஒண்ணுமே இருக்க முடியாது வசனம் வருதுமா, குருதி படம் இல்ல, நாசட்ட பேச நினைக்கிறேன். சினிமா பார்த்து வளரக்கூடிய ஒரு மோசமான தலைமுறை வளர்ந்துகிட்டு இருக்கு. அவனை நீ வந்து உன்னுடைய போராட்டத்துல இருக்க முடியாது அப்படின்னு கமலஹாசன் வந்து அதிகாரத்தின் குரலா பேசுவாரு. 30 வருஷம் ஆச்சு குருதி பணல் வந்து.